மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு திருப்பள்ளிக்கு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்லிறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோயாக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே
யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களையெல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர் திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 79. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தி உள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோ. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையாம், உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையாம், உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அருங்கொடை ஜெபக்கூட்டங்கள் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிற குருவையோ அருள் சகோதரியோ சாராமல் தங்கள் இல்லங்களிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க முடியும், ஒன்று கூடி வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்க முடியும் என்கின்ற வாழ்க்கை சூழலில் அவர்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் விண்ணரசிற்கு போக மாட்டீர்கள், உங்களை பார்த்து இயேசு ஒரு நாள் சொல்லுவார், எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்மை அவர்கள் வெறுப்பார்கள். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது, மாறாக தந்தையின் விருப்பப்படி செயல்படுகிறவரே செல்வார் என இயேசு சொல்லுகிறாரே. சபையினரை பார்த்தோம். நம்முடைய கத்தோலிக்கத்தில் அருங்கொடை ஜெப வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என நம் மீது முத்திரை குத்துவார்கள். அன்பர்களே, உண்மை எப்பொழுதுமே கசக்கும், ஆனால் உண்மையை நாம் எப்பொழுதுமே உட்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் அல்ல, தந்தையின் திருவுடப்படி செயல்படுகிறவரே செல்வார். இந்த ஜெப கூட்டங்களுக்கு போகிற பொழுது அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நான் பல அருள் பணியாளர்களிடத்தில் அல்லது இது போன்ற அருங்கொடை ஜெப வழிபாட்டில் சில நேரங்களில் சபையினரிடத்தில் இந்த ஹல்லேலூயா என்கின்ற வார்த்தையின் பொருளை சொல்லுகிற பொழுது ஏதோ நம்பிக்கை இல்லாத, கடவுளை விரும்பாத, ஜெபத்தின் மீதும் ஜெப கூட்டத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவரை போல என்னை அவர்கள் பார்ப்பார்கள். அவரவர்களுக்கு பிடித்த விதத்தில் விவிலியத்தையும் இறை வார்த்தையும் எடுத்துக்கொள்ளுகிற மக்களுக்கு இந்த ஹல்லேலூயா என்பது கூட ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தேவைப்படுகிறது. மாறாக அந்த ஹல்லேலூயா சொல்லுகிறபடி செயல்படுகிற மக்களாய் இருக்க நாம் விரும்புவது இல்லை. இந்த ஹல்லேலூயா என்கின்ற வார்த்தை இன்று பெரும்பாலும் நம்முடைய ஜெப கூட்டங்களில் ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது கரங்களை உயர்த்தி, குரலை உயர்த்தி, எல்லோரும் முழு ஆற்றலோடு பெலனோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வார்த்தையாக மாறி இருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது, அதன் வேருக்கு கடந்து செல்லுகிற பொழுது, இது எபிரேயத்தின் 3 சொற்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சொல். ஹல்லல், லூ, யா. ஹல்லல் என்றால் புகழ்தல். யா என சொல்லுகிற பொழுது யாவே ஆண்டவருடைய அந்த வார்த்தையில் அவங்க முழுசா சொல்லாம பாதியா யாவேலேருந்து யாவை எடுத்திருக்காங்க. லூ அப்படின்னு சொன்னா உம்மை, இந்த இடத்துல கடவுளை. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஹல்லேலூயா அப்படின்னா கடவுளை புகழ்தல். இது ஆங்கிலத்தில் பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு உறவுகளே, இது ஜெப வார்த்தை மட்டுமல்ல. இன்று பெரும்பாலும் 99% இதை ஜெப கூடாரங்களுக்குள் நாம் முடக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சாண்டிங் வேர்டு மாதிரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லி. ஆனால் இது ஒரு கட்டளை சொல். ஆண்டவரை புகழ்ந்திடு, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா இது உதட்டளவில் ஆண்டவரை புகழ்கிற வார்த்தை அல்ல. இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மக்கள் உதட்டில் இருக்கிறேன் உள்ளத்தில் இல்லைன்னு சொல்லி. இந்த ஹல்லேலூயாவை இன்று உதட்டின் வார்த்தையாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். ஆகவே தான் பெரும்பாலான நேரத்தில் நான் ஜெபத்தை எடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த ஹல்லேலூயா என்கின்ற வார்த்தையை கூடுமான வரை நான் ஜெபத்தின் அந்த நேரத்தில் பயன்படுத்துவதை தவிர்ப்பேன் என்பதை விட அர்த்தத்தை சொன்ன பிறகு பயன்படுத்துவேன். இது ஒரு கட்டளை சொல். இன்னைக்கு முதல் வாசகத்தில் யோயாக்கினுடைய வார்த்தையில சொன்ன பாருங்க, அவன் தன் தந்தையை போல ஆண்டவர் பார்வையில் தீயதனை செய்தான், ஆகவே அவன் அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். நல்லா பாருங்க, அவன் செயல் அவன் தந்தையை போல கடவுளுக்கு எதிராக இருந்தது. விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளப்படி செயல்படாதவரை நான் அறியேன்னு சொல்லுகிறார்ல. முதல் வாசகத்தில் யோயாக்கி அதை செய்கிறான். விண்ணுலகில் வீற்றிருக்கிற வானக தந்தையை தன்னை ஈன்றெடுத்த தகப்பனை போல அவன் ஒரு நாளும் மதிக்கவில்லை. கடவுளுக்கு எதிரானதை செய்தான். அதன் பலனாக அவன் அடிமையாய் மாறி போகிறான். அப்ப இந்த ஹல்லேலூயா சொல்வது என்ன? ஹல்லேலூயாவை சொல்லவே சொல்லாதீங்க, அப்படி சொல்லல. அப்படி சொன்னாலும் சரியா பொருள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜெபத்தில் ஹல்லேலூயாவை சொல்லுங்கள், ஹல்லேலூயாவை சொல்ல வேண்டும் தான். ஆனால் இந்த ஹல்லேலூயாவை ஜெபத்தின் வேளையில் மட்டும் சொல்லிவிட்டு வெளியே போய் நம்ம வேறு மாதிரி வாழ்ந்தோன்னு சொன்னா ஹல்லேலூயா பொருள் இழந்து போகிறது. ஹல்லேலூயாவுடைய உண்மையான பொருள் கடவுளை ஒரு மனிதன் புகழ வேண்டும். எப்படி புகழ வேண்டும்? கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, கடவுள் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களின்படி வாழ்கிற பொழுது மட்டும்தான் நாம் கடவுளை புகழ முடியும். அன்பர்களே, கடவுளை வெறும் உதட்டளவில் புகழ முடியும்னு சொன்னா இன்னைக்கு ஹல்லேலூயா சொல்லுகிற எத்தனையோ மக்கள் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமே, தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்குமே. ஹல்லேலூயா சொல்லாத மக்களை விட சொல்லுற மக்கள் வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனையை பார்க்கிறோம். அப்பனா அந்த வார்த்தை ஹல்லேலூயா தன் பொருளை இழந்து இருக்குதா? இல்லை. நாம் நமக்கு பிடிச்சது போல பொருளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆண்டவரே 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 ஹல்லேலூயா 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 உணராமல். என் ஆயர் சொல்லுவார், எந்திரங்களைப் போல மந்திரங்களை சொல்லுகிற கூட்டமாய் மாறி இருக்கிற நம் உதடுகளில் இந்த ஹல்லேலூயா என்பது நாம் பொருள் உணராமலே ரொம்ப எளிதாய் வந்து இருக்குது. ஹல்லேலூயா ஆண்டேலூயா சொல்லி பாருங்களே. அந்த எபிரேய சொல்லின் தமிழாக்கத்தை என்னைக்காவது பயன்படுத்துவோமா? கடவுளை புகழுங்கள் கடவுளை புகழுங்கள் கடவுளை புகழுங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது கேட்பதற்கு நமக்கு நல்லா இல்லை. தொடக்க நூலிலே எப்படி அந்த பழம் பார்ப்பதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கவர்ச்சியா இருந்துச்சோ, கண்ணை பறிச்சிச்சோ, அது மாதிரி இந்த வார்த்தை நமக்கு நம்முடைய ஜெப வேளையில் பயன்படுத்துகிற ஒரு கவர்ச்சி சொல்லாய் பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஏன் ஒரு நாள் தமிழில் சொல்லுங்களே, கடவுளை புகழுங்கள். கடவுளை எப்படி புகழ முடியும்? கடவுளை புகழுவல் சொல்லதால மட்டும் கடவுளை புகழ்ந்திட முடியுமா? இல்லை. யோயாக்கின் கடவுளை தன் வாழ்க்கையிலே செயல் வழியாக அவன் புகழ மறுத்தான், ஆகவே தண்டனை அனுபவிக்கிறான். நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தில் ஆண்டவரை உதட்டளவில் புகழ்கிறோம். ஆனால் கடவுளை எப்படி புகழணும் தெரியுமா? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திலே 2ஆம் பகுதி சொல்றார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எவனும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டியவன். செயல்படுகிற எவனும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளின்படி வாழ்வது நமக்கு கடினம். ஏன்னா பல நேரங்களில் நாம் பழகி போன வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு, புதிய பாதைக்கு, புதிய கோணத்திற்கு, புதிய புரிதலுக்கு அது அழைப்பு கொடுக்கிறது. அதை விட்டுட்டு வர முடியாது. அதை விட்டுட்டா எப்படி ஃபாதர்?
கடவுள் சொல்வதுதான். ஹல்லேலூயா என்பது சொல்ல வேண்டிய வார்த்தை மட்டுமல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. கடவுள் நம்மிடத்தில் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பொய் பேசாதே, களவு பண்ணாதே, காயப்படுத்தாதே, கொலை செய்யாதே, இச்சையோடு பார்க்காதே, அபகரிக்காதே. இது எல்லாம் கடவுள் கொடுக்கிற கட்டளைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற பொழுது அவன் கடவுளை புகழ்கிறான். அதுதான் உண்மையான ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன் கரத்தை விரித்து கொடுத்தார் பார்த்தீங்களா? மிகச்சிறந்த ஹல்லேலூயா அது. கடவுளை தான் சிந்திய இரத்தத்தின் வழியாக, தன் கீழ்ப்படிதல் வழியாக அவர் புகழுகிறார். மாசற்ற, ஈடு இணையற்ற ஹல்லேலூயாவை அவர் கல்வாரியிலே கடவுளுக்கு கொடுத்தார், அவர் புகழ்ந்தார். ஆகவேதான் கடவுளை புகழ்ந்த அவரை கடவுள் புகழ்ச்சிக்குரியவரை மாற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹல்லேலூயா உதட்டளவில் ரொம்ப எளிதாகி வருது. ஆனால் வாழ்க்கையில் 4 சுவர்களுக்குள்ள உறவுகளுக்கு மத்தியில் கடவுள் எதிர்பார்ப்பதை வாழ்ந்து காட்டுவதற்கு முடியல. ஆனால் கண்களை மூடி பொருள் புரியாமல் ஹல்லேலூயா சொல்வதில் நம்ம அப்படி எல்லாருமே நம்ம இழந்து நிற்கிறோம். அன்பு உறவுகளே, அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஓம் பேரால் பேய் ஓட்டுனனே, நோய்களை குணமாக்கினனே, இப்படிலாம் சொல்லுவோம். அவர் சொல்லுவார், எனக்கு உண்மை தெரியாது, அவ்வளவுதான். இங்கே வாழ்ந்த பொழுது பல பாஸ்டரை, பல சாமியாரை பார்த்து அவரெல்லாம் வாயை திறந்தா ஹல்லேலூயா மட்டும்தான் வரும். ஆனால் அவர்கிட்ட இயேசு சொல்லுவார், எனக்கு உன்னை தெரியாதியா, ஏனெனில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வார்த்தையில் எத்தனை முறை நீ என்னை புகழ்ந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆக அன்பர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்முடையதாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உதட்டளவில் அல்ல, அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நல்ல ஒரு வார்த்தை, காற்றும் மழையும் புயலும் வந்த போதும் ஆனால் நீ அசைவுற மாட்டாய், ஏனெனில் கடவுள் உன் கேடயமாய் இருந்து உன்னை பாதுகாப்பார். பல நேரங்களில் மனித தன்மையிலிருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் செய்வதால் தான் நாம் உடைந்து போகிறோம். கடைசியில் கடவுள் மேலே பழியப்படுவோம். உமக்கு அவ்வளவு செஞ்சனே, இவ்வளவு நேரத்தை கொடுத்தனு சொல்லி எவ்வளவு நேரம் உணர்ந்து கொடுத்திருக்கிறோம், பொருள் புரிந்து கடவுளை நாம் புகழ்ந்திருக்கிறோம். பல நேரங்களில் கோவில்னு கிடக்கிற மனுஷங்களை விட எப்பயாவது கோவிலுக்கு ஒரு மனுஷன் கடவுளுடைய ஆசிரியர் நிறமை பெற்றுக்கொண்டே இருப்பார். ஏன்னு சொன்னால் அந்த மனிதன் பாசாங்கு செய்து, ஒரு பகட்டு செய்து, வெளி அடையாளத்திற்காய் கோவிலில் கை உயர்த்தி, குரல் உயர்த்தி ஆண்டவரை ஜெபிக்காமல் துதிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் தன் வாழ்க்கையிலே நீதிமானாக இருப்பார். அவர் தன் வாழ்க்கையிலே பொய் பேசாதவராக இருப்பார். அவர் தன் வாழ்க்கையிலே எவரையும் வஞ்சிக்காதவராக இருப்பார். அவர் தன் வாழ்க்கையிலே எவருடைய அழிவுக்கும் காரணம் இல்லாமல் இருப்பார். அதுதான் உண்மையிலே கடவுளை தன் வாழ்க்கை வழியாக, தன் நடத்தை வழியாக புகழ்வது. அப்படி கடவுளை புகழ்கிற பொழுது கடவுள் நமக்கு உரிய ஆசிரியர் கொடுப்பார். அன்பர்களே, அல்லேலூயா என்பது ஜெபத்தின் வேளையில் முடங்கி கிடக்கிற ஒரு வார்த்தை அல்ல. ஜெபத்தை கடந்து வெளியே செல்கிற பொழுது நம்மை இயக்க வேண்டிய ஒரு சொல். அந்த கட்டளை சொல்லி கடவுள் கொடுக்கிறார், நீ உன் வாழ்க்கையில் என் வார்த்தை வழியாக புகழ்ந்திடு, அப்படி புகழ்ந்தால் நான் உன் கேடயமாக இருப்பேன்னு சொல்லி. யோயாக்கின் அதை செய்ய மறந்தான். தன் அதிகாரம், தன் படை, தன் பலம் தன்னை காப்பாற்றுன்னு சொன்னான். அது அவனை ஏமாற்றியது. அவன் வீழ்ந்து போனான். பாருங்களேன், கடவுள் வார்த்தை மீது தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பல. ஆகவே அவன் அரசனாய் இருந்தாலும் காற்றும் மழையும் புயலுமாய் எதிரிகள் வந்த பொழுது எதிர்த்து நிற்க முடியாமல் அவன் பேரழிவை சந்தித்தான். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த இறைவாக்கினர்களோ புனிதர்களோ அவர்கள் இயேசுவின் மீது, அந்த வார்த்தையின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி செயல்பட்டதால் தான் எந்த ஒரு மரணமும் அவர்களுக்கு உண்மையிலே அவர்கள் வாழ்க்கை நம் மத்தியிலிருந்து அழித்து விடவில்லை. கடவுள் அவர்களுக்கு நிலையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால், நாமும் நம்முடைய ஹல்லேலூயாவை நாம் வாழ்கிற இயல்பான வாழ்க்கை மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவோம். அது நாம் அங்கிருந்து கடவுளுக்கு ஏறெடுக்கிற புகழ்ச்சி பள்ளியாக இருக்கும். இதுதான் அல்லேலூயாவினுடைய ஒற்றை பொருள் அப்படின்னு சொல்ல விரும்பலை. வாய்விட்டு புகழ்வது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு ஆண்டவரை நாம் புகழ்வோம். ஆமேன். வானம் தூவும் பனிமழையில் நனையும் வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும் உருவம் இழந்து உணவாய் மாறும் உடலில் கலந்து
அதுபோல நானும் பலியாக வேணும். இறைவா வந்தேன், என்னையே தந்தேன், காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நானும், திருப்பலியாக நானும், உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாறும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து அன்னை கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி எங்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்களும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது புகழை ஒரே குடும்பமாய் பாடி ஆர்ப்பரித்து மகிழ்வதாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தோடும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தோடும் எங்கள் வேண்டுதலை உம்முடைய திருப்பள்ளிப்பிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியும் பிரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்திரும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இணைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவராய் இருந்தவராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் மரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத அமைதியை உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி தந்திரலும். அந்த அமைதி எங்கள் மத்தியில் எந்நாளும் குடிகொள்வதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பன்னீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, செயல்கள் வழியாக தன் தந்தையை புகழ்ந்தவர், மாட்சிப்படுத்தியவர். இவரை போல நாமும் வாழ தேவையான ஆற்றலை திருவுடலாய் தரவருகிறார். இவருடைய திருவிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உலகின் ஒளியது, நான் நடக்கும் பாதையில் ஒளிருது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது, திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்தை அன்பில் இணைத்தது, இணைத்தது. வாழும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே, வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே, நேச நிறைவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சு கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே, நன்றி பாடுவேன், இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே, நன்றி பாடுவேன், இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. குழந்தை இயேசுவே, நன்றி பாடுவேன், இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.